ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல மேக்ஸ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ சூஸ் பண்றது, எந்த லெவல்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படிங்கிற எல்லா லெவலையும் பத்தி நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி நம்ம டீடைல்ஸ் கேட்டுக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 25/3 மார்க்கெட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 23,060க்கு மேல மார்க்கெட் வந்து மேல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம லெவலான 23,119, 23,149, 23,325, 23,344. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மேல போன பிறகு சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லா பார்ப்போம். இத நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ சூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 22,900. ஒண்ணு 22,900 வச்சு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 23,000, ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு 23,000. ஸோ 23,000 நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 22,000 வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 22,000 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 326 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 303 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல், அதே மாதிரி 376 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும்போது புட் சைடில் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சப்போர்ட் லெவலுக்கு மேலே வராங்க. சப்போர்ட் லெவலுக்கு மேலே வராங்க அப்படின்னா ஸோ நமக்கு ப்ராப்பரான இங்கே என்ட்ரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 425. ஸோ நீங்கள் 425ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 500. ஸோ 500 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. 22,900 புட்டோட ஹை தான் 500. ஸோ 500. ஸோ 500 கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போனாங்கன்னா எவ்வளோ தூரம் போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 591 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ 591 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. 22,800 காலோட ஹை, வேற ஒன்றும் இல்லை. 800 காலோட ஹை. மார்க்கெட் அவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லெவலும் வந்து நமக்கு ஒவ்வொரு இதோட லெவல்ஸ் வரும். ஸோ உண்மை இதை சொல்லப்போனால் 491 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒர்க்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ 591 வரைக்கும் மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து 22,900 வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 23,000 வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 23,000 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,000 கால் அண்ட் புட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,000 கால் அண்ட் புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி 322 அப்படிங்கிற நம்மளோட கீ லெவல், அதே மாதிரி 299 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார். ஸோ அதே மாதிரி நம்ம சப்போர்ட் லெவல் அப்படி சொல்லி பார்க்கும்போது 340. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படின்னுவாங்க நல்லா பாருங்க, நம்ம கீழே லெவலுக்கு மேலே வர்றாங்க, அது மாதிரி நம்ம சப்போர்ட் லெவலுக்கு மேலே வராங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 365 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் டார்கெட் வந்து எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 560 வேற ஒன்றுமே இல்லை. 23,000 புட்டோட ஹை தான் 560. ஸோ மார்க்கெட் போய் 560 போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் 560க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டைன் ஆக முடியல, அங்கே ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுங்கிறது நமக்கு இன்னொரு லெவல். 22,900 ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 450. ஸோ அப்போ 22,900 ப்ளஸ் ஒரு 450ன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 23,450 400 கிட்ட வரும். ஸோ 23,400 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ நமக்கு அதுலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே லெவலுக்கு மேலே வராங்க, நம்ம சப்போர்ட் லெவலுக்கு மேலே வராங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் 365 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 560 அப்படிங்கிறது டார்கெட். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நான் வந்து பெருசாலாம் எதையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நமக்கு இங்கே லெவல்ஸ் தெரியுது, இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், பட் இங்கே எக்ஸிட் மேலே பண்ணிடுறோம், அவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பொறுமையாக இருந்திருந்தாலும் 200 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரி சில நேரத்துக்கு மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ்லும் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லாட்டி என்ட்ரி எடுக்கக்கூடாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாதிரி தெரியல. ஏன்னா நேற்று யூஎஸ் வந்து ஈரான் கிட்ட வந்து இப்போ சமாதான உடன்படிக்கை போட்டிருக்காங்க. பட் ஈரான் வந்து அதை மறுத்துட்டாங்க. இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஹெவியான அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் மேலே அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க. அதுக்கு பதிலடியாக திருப்பியும் ஈரானும் கண்டிப்பாக வந்து மற்ற நாடுகள் மேலே கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே வந்து நியூஸஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். மோடி வந்து கொரோனா பீரியட் நம்ம கடந்து வர மாதிரி லாக்டவுன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இப்படிங்கிற நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வரும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. குரூட் ஆயில் என்னதான் இருந்தாலும் நம்ம
ரஷ்யாட்டேருந்து வாங்குறோம், மத்த நாடுகள்லேருந்து வாங்குனாலுமே, அதோட தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ நிஃப்டியை நம்ம பார்த்து அனலைசிஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சென்செக்ஸ்ல. ஸோ சென்செக்ஸ்ல நம்ம வந்து என்ன செக்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 74,000 கால். ஸோ 74,000 கால் அண்ட் புட்டை நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இதுல வந்து 561 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 700 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க நல்லா பாருங்க. 700க்கு மேலே போறாங்க. 865ல நீங்க 825ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் 1173. 1173 அப்படிங்கிறது 74,000 புட்டோட ஹை தான். ஸோ 1173 மார்க்கெட் இப்போ அழகாக போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி பாருங்க 1173 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 1800 வரைக்கும் மேலே மார்க்கெட் போயிருக்காங்க. நமக்கு வந்து இந்த லெவல் தெரியும், இங்க என்ட்ரி எடுக்கிறோம், இங்க டார்கெட் அப்படிங்கிறது மாதிரி தான். ஸோ அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது வந்து நமக்கு லாபம் லாபம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம வேற எந்த செக்டர் சூஸ் அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா சென்செக்ஸ்ல 74,100. 74,100ல அதே மாதிரி தான் நம்மளுக்கு கீழே லெவலுக்கு மேலே வராங்க. அதே மாதிரி 754 அப்படிங்கிறது டே ஹை. ஸோ நீங்க 754 754 நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா நம்ம டார்கெட் 1200. 1200 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 74,100 புட்டோட ஹை. ஸோ அழகா போய் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டாங்க. இதுவும் அங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1700 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு நமக்கு லெவல்ஸ் தெரியுது அப்படின்னப்போ நம்ம தைரியமாக என்ட்ரி எடுத்து நம்ம வெயிட் பண்ணி பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். ஸோ நேற்று சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் அப்படி வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே கீழே இறங்கியிருந்தாலும் புட் சைடில் பெருசாக ப்ரீமியம் வந்து ஏறவே இல்லை. புட் சைடில் வந்து ப்ரீமியம் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 300-200 பாயிண்ட் அப்படிங்கிறது கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே ஏறினதுமே ரொம்ப வேகமான மேலே ஏறவே இல்லை. மார்க்கெட் எப்போனாலும் கீழே வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பேனிக்லேயே தான் மார்க்கெட் வந்து, ஆனால் பொறுமையாக தான் மார்க்கெட் மேலே ஏறினாங்க. ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு மார்க்கெட் எடுத்தோடனே வேகமாக மேலே போல, எப்போனாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ ஏன்னா வார் நடந்துட்டு இருக்கு, அந்த பேனிக் வேற இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் ப்ளஸ் சென்சஸோட எக்ஸ்பெரி, ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்ததுனால மார்க்கெட் வந்து நல்ல ரேலி போயிருக்கு. ஏன்னா யார் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் வந்து லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக், கால் செல்லர்ஸ் வந்து புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட காரணத்தினால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்லா வந்து ரேலி பண்ணியிருக்காங்க மேலே அப் சைடில், வேற ஒன்றுமே கிடையாது. சரி நம்ம மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைடில் வந்துருந்துச்சு. தொடர்ந்து வந்து உங்களுக்கு தெரியும் வார ஆரம்பிச்சிலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து டவுன் சைடில் தான் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டவுன் சைடில் வந்த மார்க்கெட் காலை செல் பண்ணி வச்சவங்க எல்லாமே காலை செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணதுனால மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே டக்குன்னு மேலே போயிருக்கு. அதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதான் நம்ம மார்க்கெட்டை நேற்று நடந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன். நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம், டார்கெட் இவ்வளோ தான். அதுக்கு மேலே அது எத்தனை பாயிண்ட் வேணாலும் போயிட்டு போகுது. பட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சூப்பராக ப்ராஃபிட்டில் போய் முடியலாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், இவ்வளோ தூரம் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணலாம். நம்ம டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் போய் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.